முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகாய் நிகழ்ச்சியில ஒரு புது ரெசிபியை நம்ம பார்க்க போறோம். முள்ளங்கியை வச்சு ஒரு துவையல் பண்ண போறோம். பார்க்கலாமா? அதுக்கு என்னென்ன தேவைன்னு? முள்ளங்கி, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, நெய், புளி, தக்காளி, பெருங்காயம், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவைக்கேற்ற உப்பு. இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சு, யூஸ்வலா நம்ம எண்ணெய் ஊற்றி தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வறுத்து பொடி பண்றதோ இல்லை தாளிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுவோம். ஆனா இதுல நம்ம நெய்யை யூஸ் பண்றோம். கொஞ்சமா நெய்யை சூடாக்கி இப்போ இதுல காஞ்ச மிளகாவை போட்டு வறுத்து எடுத்து வைக்க போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வதக்க போது முள்ளங்கியை நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. அதை நம்ம பச்சையா தான் போட்டு அரைச்சி வச்சு வைக்க போறோம். முள்ளங்கி ஜூஸை காலையில குடிச்சா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இப்போ மிளகா வறுத்தாச்சு, அடுப்பு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பு, இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பருப்பு செவந்துருச்சு. இதோட நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது லேசா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மறுபடியும் பற்ற வச்சுக்கேன். கொஞ்சமா நெய் போட்டு நாம இப்ப வதக்க போறது தக்காளியை. தக்காளிய நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ அடுப்பு அணைச்சிடுறேன். இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை அரைக்க போறோம். அரைச்சதுக்கு அப்புறம் தாளிக்க போறோம். இப்போ ஆறிடுச்சு, நம்ம அரைச்சிருவோம். முதல்ல மிளகா, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முள்ளங்கி, கொஞ்சமா புளி, இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி, இது எல்லாம் சேர்த்து தண்ணி விடாம நம்ம அரைக்கணும். இது அரைப்பட்டுச்சு. இதை தனியா எடுத்து வச்சுக்குவோம். அடுத்தது நம்ம வறுத்து வச்ச உளுந்து, பெருங்காயம், இதெல்லாம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இதோட நமக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ அதையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கலாம். இத நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற இந்த முள்ளங்கி, பச்சை மிளகாய், புளி, தக்காளியோட சேர்த்துருவோம். இது நல்லா கலந்து வச்சிடலாம்.
ஸோ இது கலந்தாச்சு. இப்போ நம்ம இதை தாளிக்க போறோம். தாளிக்கிறதுக்கும் நம்ம நெய் தான் யூஸ் பண்ண போறோம், ஆனா கொஞ்சமா. இப்ப தாளிக்கும் போது முதல்ல கடுகு தானே போடுவோம், ஆனா நான் இப்ப முதல்ல கடலைப்பருப்பு போடுறேன். அது கொஞ்சம் செவக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சி போட்டுடலாம். இந்த தாளிப்போட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லிய பொடியா நல்லா கிள்ளி போட்டுடுங்க. சுவையான முள்ளங்கி துவையல் தயார். இது வந்து டைஜஷனுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. நீங்க இதை சமைச்சு ருசிச்சு பாருங்க.